வந்திருக்கும் தடியம்பெட்டி சுடலா அல்லா வாசல்ல வாசல்ல எங்கெல்லாம் நிலையம் கேட்கார் தெரியுமா? என்ன கோபுரத்தில் ஒரு நிலையம், ஒரு நேலையா கொடிமரத்தில் மறு நிலையம், மறுநேலையா கபுதத்தில் ஒரு நிலையம், ஒரு நேலையா அல்லா பக்கம் ஒரு நிலையம், ஒரு நேலையா தலவாச முன்னால முன்னால தனி நிலையங்க காரப்பா காரப்பா குடுக்கமனம் இல்லையான இல்லையானா உங்க குலத்திலதான் குலத்திலதான் தடியம்பெட்டி சுடலையுந்த சுடலையுந்த நிறமாத்த சூலிகளை ஒலிகளை புறவயராக்க போறான். புறவயரா இருக்க பெண்ணு இருக்க பெண்ண அடனே இருக்க நிறவயராக்கிடுவான். பெண்ணு பெண்ணு அடனே வந்திருக்கும் தெய்வம் தானே, யாருக்கும் அடங்க மாட்டான். பொல்லாத தெய்வம் தானே தடியம்பெட்டி மாயாண்டி, தடியம்பெட்டி முண்டை சுவாமி தலத்துக்கு வந்திருக்கார். லெப்பை மார் கையால கொலை நிலையம் கொடுத்தையான உங்க கொலங்களத்தான் கோபுரமாக்கி வைப்பேன். அடடே ஆக்கி குல தெய்வம் அனுப்பாரேடா. மார்கள் முன்னார் இந்த சுடலை அவர் சொன்ன போது அப்பலப்பமார் கையா மைதாண்டவன் வாசலில தரையை அங்க மெழுகுவாரா. தடியம்பெட்டி சுடலைக்குத்தான் ஏழு நல்ல பக்கத்தில நல்ல நிலையம் போ பச்சரிசி மாத்திருச்சி லெப்பம் மக்க கூட்டந்தா ரொட்டி சுட்டி படைக்க சுருட்டி பீடி எடுத்து வைக்க மாயாண்டின்னு சொல்ல இவர மாடம் கூப்பிடுதா. மாடன் என்று அழைக்கார மைதாண்டவன் வாசலில தடியம்பெட்டி மாயா அது தனி நிலையம் வாங்கிட்டார. ஏன் நிலையம் வாங்கும் சுடலையும் தான் நம்ம அக்கா விட்டு கிளம்புதா. கிளம்பி வந்த மாயா பாலக்காடு சீம வழி எங்க எங்க வாரா கொல்லங்குச்சி கோழிக்கோடு அந்த கொட்டார கரையும் வாரா. கொட்டார கரையும் வாரா. தடியம்பெட்டி மாயாண்டி அஞ்சி குச்சி மலையா அம்மை பகவதி வாசலுக்கு எங்க ஆனழக வாரா.
மக்காவிலே இருந்து கிளம்பிய ஐயா சுடலை சுடலை பாலக்காடு சீமவழி கடந்தார் ஆதி மலையாளம் வாரார் ஆதி மலையாளம் வரும்போது அந்த கொட்டாரக்கரை கரை அம்மை பகவதியாளுக்கு மலையாள தங்கள் ஒன்று கோடி அம்மையா அம்மை பகவதிக்கு அடடே வரியேடுதான் போடுதா வரியேடு சக்கா சேர்த்ததொரு மலையாளத்தான் பகவதி அம்மாளுக்கு சத்தாரோ நடத்த போறார் அம்மாளுக்கு குமரி பகவதிக்கு மலையாளத்தம் ஒண்ணு கூடி 10 நாள சத்தாரம் திருவிழா நடத்த போறான் நடத்த போகு வேலை தடியம் பெட்டி மாயா பச்சை நல்ல மதள போல மதளையாக பகவதிய வாசலில பாலனை போல் வடிவம் கொண்டா பாப்பார் வீட்டு பிள்ளை போல பாலகனு பார நாம வந்த புதுமையில நம்ம பகவதியாரியனுமே தொடல வந்த புதுமையில தேத மக்கள் அறியணுமே நம்ம அட்டகாசம் பண்ணணுமா ஆதாளி போடணுமே இந்த தடியம்பேட்டி சுடலை பகவதியா வாசல்ல நின்னவரு ஏ ஆத்தா நம்ம அம்மாளுக்கு 10 நாள சத்தாரம் எல்லாம் நடத்துதார்கள் இந்த தலத்திலே நம்ம அம்மா வாசல்ல இருந்தாகணும் என்று ஆண்டவன் சுடலை மாயாண்டி தடியம்பேட்டி முண்டை சாமி ஐயோ 9ஆம் திருவிழா தேரோட்டம் அம்மை பகவதிக்கு நடக்கும் டயத்தில் இந்த தடியம்பேட்டி சுடலையானவர் ஏது நடத்துகிறார் தெரியுமா? தேருளுக்கு வேளையில தேர நிறுத்துவாரா தேர்வட தாக்குவார தடியம்பேட்டி சுடலையும் செய்யும் போத்தி மாற குடதில் கட்டி அடிக்குவார தப்பரம் ஜமக்க வர தடியம்பேட்டி முண்ட சாமி தடி கொண்டு அடிக்கார தீவெட்டி பிடிக்கவே தடியம்பேட்டி சுடலைய வீட்டில கொடுப்ப வார போறவ மரமத்தில் அடிப்பா பகவதிய வாசலே 8 நாள் ஒருவா அடி அட்டகாசம் பண்ணுதார தடியம்பேட்டி சுடலைய ஆதாளி போட்டுட்ட ஆனை
பதறுதா மலையாளத்து ஜனங்கள் எல்லாம் ஆந்திரபாதி வந்தாரோ அடி மை வேலை செய்தாரோ மை வேலை ஜனங்கள் எல்லாம் மனதில் நினைக்கும் போது எல்லா அம்மை பகவதி இருக்காள் அல்லவோ அவ இருக்க நமக்கு என்ன பயம் நமக்கு என்ன பயம் என்ன பயம் என்று மலையாளம் சேட்டு மக்கள் எல்லாம் அம்மை பகவதியை வந்து கும்பிடுதாங்க கும்பிடுதார்கள் இந்த அம்மைச்சி இந்த பகவதியை உன் வாசலில் இப்படி ஒரு அட்டகாசம் நடக்கலாமா அம்மா இதுவரை அட்டா துட்ட நடந்தது உண்டா பகவதி என்று மலையாளத்தான் அம்மா அந்த பகவதியை நொந்து திணறுதார்கள் அம்மா ஏ பகவதி உனக்கு அடுத்த வருஷம் திருவிழா கிடையாது இந்த வருஷத்தோட கடைசி அடுத்த வருஷம் உனக்கு தேரோட்டம் கூட நடத்த மாட்டோம் என்று மலையாளம் சேட்டு மக்கள் எல்லாம் அம்மை பகவதியை வணங்கணும் அம்மா உடனே தாயான பகவதியால் நாமளிடத்துக்கு வந்தவன் யாராயிருக்கும் என்று அம்மை பகவதியால் ஆயுதங்களை தூக்குதாள் ஆயுதம்னா என்ன ஆயுதம் தெரியுமா சூலாயுதத்தை தூக்கும் பகவதியால் அன்பு வில்லையும் கையில் எடுத்தால் அவ கையில இருக்கும் தொடர்பாளையும் எடுத்து தலவாயம் முன்னாலே வரும்போது இந்த தடியம்பேட்டி சுடலை ஆண்டவர் எப்படி நிக்கார் 5 வயது பிள்ளை போல ஐயர் வீட்டு மகம் போல 5 வயது மகம் போல 5 வயது பிள்ளையாகவும் ஐயர் வீட்டு பிள்ளையாகவும் பட்டத்தாறு வேட்டி கட்டி கருத்த நல்லோ நெஞ்சி கட்டி 1008 சொருவங்கள ஏ சொருவங்கள அண்ணா அம்மா கிட்ட காட்டுதார சொருவங்கள சுடலையுட சொருவத்தையும் பகவதியா பார்க்காளே பதறிக்கிட்டு நிக்காள யாரடவா எவரடவா எங்கிருந்து எங்கு வந்தாய் ஊரு என்ன பேரு என்ன ஊரு என்ன பேரு என்ன மகனே பேரு என்ன நீ ஒத்த வேளி வந்ததென்ன பகவதியா கேட்ட போது சொல்லுகிறார் மாயாண்டி என் தாய பகவதிய அந்நியனா நினையா அடுத்தவனா நானையா இந்த அம்மை
அம்மைச்சி இந்த அமைச்சியோ என்னை அந்நியம்னு நினையாத. நினையாத நினையாதம்மா. என்ன அடுத்த வீட்டுக்காரம்னு நினையாத நினையாத. உன் வீட்டுக்கு வந்திருக்கவன் பிரத்தியாருன்னு நினையாத. நினையாத நினைக்காதம்மா. உனக்கு நான் பிள்ளையா வந்திருக்கேன் பகவதி அம்மா. ஏ அம்போ அப்படின்னு சொன்னார் சொன்னார். இந்த ஏட்டு மகனே, இந்த சேட்டு மகனே, எனக்கு நீ மகனா? மகனா. உங்க அச்சனை யாருடா? உங்க அச்சன் யாரு? அச்சன் யாருப்பா? முக்கியமா அறியணும். தெரியணும்ல. எல்லாரோட அச்சனை யாரோ, கொச்சி பிள்ளையோட அச்சனை யாரோ தெரியணும்ல. ஆமா. என்னடா மலையாளம் பரியுத? அதானே மலையாளம் ரொம்ப பரிவியா? குறைச்சி குறைச்சி அறியுமோ? இந்த நீ பாண்டிய நாட்டுக்காரனா? பாண்டிய நாட்டுக்காரனா நீ? பாண்டிய நாட்டுக்காரங்களா? அதானே பாண்டிய நாட்டுக்காரம்னா பயப்பட வேண்டியது இருக்க. அதானே உன்னை கண்டா பயப்பட வேண்டியது இருக்குப்பா. என்ற அம்மேச்சி பகவதியா? ஆமா பகவதியாள். எங்க அப்பன் சுடலை சுடலை தடியம்பேட்டி மாயாண்டி அழக பார்த்து பார்த்து தன்னை தானே பயந்தாள். பயந்தா பயந்தா பகவதியாள். ஆகா ஆஹா, இப்பேற்பட்ட ஒரு அழகனை அழகனை இந்த வையக சீமையில நம்ம பார்த்தது இல்லையே. இல்லையே இல்லையே. எப்பா ஊரு என்ன, உலகம் என்ன, நாடு என்ன, நகரம் என்னப்பா? உங்க அம்மா பேரு என்ன, அப்பா பேரு என்ன, என்ன என்னப்போ இப்படி தன்னன் தனியா வந்து நிக்கிய? உள்ளதை சொல்லு. சொல்லு சொல்லுப்பா. உனக்கு நான் என்ன கேட்டாலும் தாரம் தாரம்பா. இப்படி அம்மை பகவதி ஐயா தடியம்பட்டி சுடலன்னு தெரியாம தெரியாமல் தெரியாமல் மலையாள சேட்டு மகனா நினைக்கா. நினைச்சாள். சேட்டுனா என்ன? என்ன என்ன பெரிய பெரிய பணக்காரன். பணக்காரங்கள். ஆமா ஆமாண்ணே. அது ஜெயமா விட்ட மடியில பொருளில நீ யாரு எவர் என்ன கேட்டாள். ஐயா தடியம்பட்டி சுடலை சொல்லுகிறார். என்ன சொல்லார்? இந்த அம்மச்சி, இந்த அம்மச்சியே உன் வாசலுக்கு அறிய வந்தது யாரு தெரியுமா? யாரு? யாரப்போ? அடடே கையில பிறந்தவன், கடவுளுக்கு மகன்தான், கையிலை வரம் பெற்றவன். அம்மா பேரு பார்வதி, அப்பா பேரு பரமசிவம். தொடர் ஒளிவில் பிறந்தவன், தொடர் ஒளிவில் பிறந்தவன் தான் ஆயன் பேரு செஞ்சுடல. மணிவிளக்கில் பிறந்தவன் தான் என் பேரு மாயாண்டி. நம் முண்டமா பிறந்தவன் தான், முண்டமாக என் பேரு முண்ட சுவாமி. பிறந்ததெல்லாம் கைலாசம். தடியம்பட்டி சுடலையும் வளர்ந்தது மையானோ. மையானம் காத்த வந்தான் தடியம்பட்டி சுடலை அம்மா. நம்ம ஆண்டவனும் தின்ன வந்தான் ஈசம் பெற்ற திருமகந்தான். இடுகாடு போன வந்தான் தாயை போன வந்தா, இறந்த பிணங்கள் தின்ன வந்தா. அம்மா அம்மா பகவதிய சிவ கையில பிறந்த பிள்ளை, சுடுகாடு வளர்ந்த பிள்ளை, சபப்பால கலந்ததா சைவ கையில கீத்த தலைமக ஆகாதுன்னு தனிய ஒரு நிலையம் போ தனியாக அனுப்பி வைத்தா. போனதால ஆண்டவினம் கலந்ததா மாணி
வையகமும் அனுப்பி வைத்தார் புகழாக மகஞ்சுடலகிதான் அம்மையப்பர் கையா பாத்தி வரம் கொடுத்து வையகம் அனுப்பி வைத்தா வையக வந்தம மக்கா மதினாவில மைடாண்டவன் வாசலே 7 நிலையம் வாங்கி தலத்துக்கு வந்திருக்க தலத்துக்கு இப்படி அம்மை பகவதிக்கு முன்னால அம்மையா தடியம்பேட்டி சுடலை அம்மா நான் இன்னாரு மவன் இன்னாரு வீட்டு பிள்ளை 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 அம்மா என்ன மலையாளத்தாமணி நினையாத நினைக்காத அப்படின்னு ஐயா தடியம்பேட்டி சுடல பகவதிக்கு சொன்னார் சொன்னதோ அம்மையா அப்படின்னா நினைக்கா பகவதி என்ன நினைக்கிறாள் ஆகா இப்பேற்பட்ட அழகன இந்த உலகத்தில நான் பார்த்தது இல்லையே இவனை நம்ம வீட்டுல வைக்கணும் வச்சுக்கிடணும் தலைமகனா ஏத்துக்கிடணும் தலைமகனா இருந்தால் தாய்க்கு பிள்ளைதானே பிள்ளைதானே மாதா வாசல்ல இருந்தால் மாதாவுக்கு மகனாகவும் இந்த மலையாளத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் அம்மா மகாராஜாவாக இருப்பான் என்று அம்மை பகவதி ஐயா தடியம்பேட்டி சுடலைய ஏ என் மகனே மாயாண்டி என் வார்த்தை சொல்ல கேளு வந்த மகன் போக வேண்டாம் என்னுடைய வாதலில் எம்மவே இருந்தையா பியானுமங்க பரிவாரோ அம்மாளுக்கு நடப்பதெல்லாம் யஜமானாக இருக்கலாமே இருந்தால் இந்த பகவதிக்கு நீ மகன்தானே மகன்தானப்பா எங்க அக்காளுக்கு நீ மகனே ஆனால் எனக்கு நீ மகன்தான்பா மகன்தானப்பா அதனால வந்த மகன் இப்போ வேண்டாம் அப்பா என் வாசலில நீ இருப்பையானால் அம்மாளுக்கு நடக்க பரிவாரம் எல்லாம் உனக்கு நடக்கும் போ அப்படின்னா சொன்னால் அப்ப நான் தடியம்பேட்டி சுடலை சொல்லுகிறா என்ன சொல்லுதார் ஏ பகவதி ஏமோ உன்னுடைய நான் வாசல்ல நான் இருந்தால் பச்சரிசி சாதம் பாலனுக்கு பிடியாதம்மா உலங்கரிசி சாதம் தானே பிள்ளைக்கு ஆகாதம்மா என்றாய பகவதிய வாசலில இருந்தேன் மாமிஜம் கலந்த பிள்ளை ஐயானம் காத்த பிள்ளை மணி விளக்கில் பிறந்த வெந்தான்
இரவில் ஒதித்த வந்த என் பெயரு சுடலை அம்மா நாம் முண்டமாக இருந்ததாலே என் பெயரு முண்டையாமி மாயாண்டி சுடலகி தலத்தில இருந்தமே வாரத்தில 2 நாள் செவ்வாய்க்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் மையானம் போவேணுமே மாதாவரம் கொடுக்கணும் மனத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு உன்னுடைய ஆலயம் ஆலயமா இருக்காதும்போ அப்படின்னா சொன்னார். பகவதி நின்னு பயந்தார். பயப்படுதாள். மகனே ஏ தடியம்பேட்டி சுடலை வந்த மகன் போக வேண்டாம் என்னுடைய வாசலில என் மகன் சுடலைக்குத்தான் 21 நிலையம் அது உனக்கு என நம்ம தருவேனேடா. தடியம்பேட்டி சுடலைக்குத்தான் இந்த பகவதிய வாசலே 21 நிலையங்களும் தனித்தனியா கொடுக்க மகனே சுடலை 21 நிலை உனக்கு தனித்தனியாக அம்மா தருவேன். அதனால என் வாசலை விட்டு நீ போப்படாதுடா. வெளியில போயிடக்கூடாது. போ வாசலை வெட்டி போயிடக்கூடாது. அதனால உனக்கு என்ன நீ கேக்கியோ அத்தனை பரிகாரம் எல்லாம் தாரேன் அப்படின்னா சொன்னார். அப்பண்டா இந்த தடியம்பேட்டி சுடலை கேட்க என்ன கேட்கிறார்? என்ன உன் கைனால 21 நிலையும் தனித்தனியா தாரமணி சொல்லுதிய அம்மா. அது எந்த பக்கம் எல்லாம் எனக்கு இனம் கொடுக்க போற பேர் கொடுக்க போற என்று தடியம்பேட்டி சுடலை கேட்கவும் கேட்ட போது அப்பண்டான் பகவதி சொல்லுகிறார். என்ன சொல்லுதா? ஏ என் மகனே மாயா என் மகனே சுடலையா என்னுடைய வாசலில 21 நிலையங்களும் எங்கே கொடுக்க போறேன். கோபுரத்தில் ஒரு நிலையோ உனக்கு கொடிமரத்தில் மறுநிலையோ மவன் சுடலைக்கு அம்மாளோட கையால கொடவேற வாசலில ஒரு நிலையம் கொடுக்க போற. கொடவேற வாசல்லையும் அம்மா கைனாலும் உனக்கு ஒரு நிலையம் கொடுக்க போறேன்டா. கொடுக்க போறேன். அம்மாளோட பக்கத்தில அருமவன் சுடலைக்கு தன் நிலையம்மது கொடுக்க போறேன். தாயாருக்கு முன்னாலதான் உனக்கு தனி நிலையம் கொடுக்க போறேன். உனக்கு தனி நிலையம் தரவும் போறேன். சாலையெல்லாம் ஒரு நிலையம் தண்ணி கிணத்திலையும் ஒரு நிலையம் உனக்கு தர யாரெல்லாம் ஒரு நிலையம் உனக்கு தேரடியில் மறுநிலையம் தேரடியில் மறுநிலையம்
சுடலக்குத்தான் சுடலக்குத்தான் உண்டியல் பக்கத்துல ஒரு நிலையம் உனக்கு தாரேன் மடப்புளியில் ஒரு நிலையம் ஒரு நிலையம் ஒரு நிலையம் என் மகனுக்கு தாரேனடா என் மகனுக்கு கொடுப்பேனடா உனக்கு 21 நிலையத்தில் இன்னும் ஒரு நிலையை எங்க கொடுக்க போறேன் தெரியுமா? எங்க அம்மா அடடே தெற்கு மேட்டு கலிங்கலில தெற்கு மேட்டு கலிங்கலில இருவாட்டி மூடாதில ஒத்தப்பன பக்கத்தில் அள்ளி பணம் முள்ளி காசு இளகிடாரன் திரவியம் இந்த அம்மாளுக்கு இருக்குதேடா ஐயா சுடலக்கு வெங்கலத்தால் பீடம் போட்டு என் மகனுக்கு தான் தருவினடா போட்டு கட்டி வெங்குடலகு ஈழகிடாரன் திரவியத்தில் தங்க செலவ வந்து தனி நிலைய தங்க செலவ வந்து உனக்கு தனி நிலையம் தரப்போறேன் அதனால ஏழுகிடாரன் திரவியத்துல போய் நீ உட்காரு இருப்பா அப்படி நீ கொலுவிருந்து வந்தீங்கன்னா வந்தேயானால் அம்மாளுக்கு நடக்கும் பரிபாரம் என்ன தெரியுமா? என்னம்மா அது மாப்படப்பு அம்மாளுக்கும் மாமித்த படப்பு எல்லாம் மகனுக்கு தருவேனப்பா எம்ம வெஞ்சுடலக்கு எங்க அம்மாளுக்கு புல்லு மறி சுடலுக்கு கதலி பழம் அம்மாளுக்கு கரங்கிடா ஒந்தனுக்கு என் மகனை சுடலே அப்பா தடியம்பட்டி மாயாண்டி முன்பூஜ அம்மாளுக்கு பின்பூஜ மகனுக்கு சொன்ன சொல்லையுந்த உங்க அம்மா தவற மாட்டேன் என்ன வேண்டுடலையுந்த நீ கட்டி கொலையாம கருவலைய காத்தையால என் கண்ணுக்கு பின்னால என்னோட திரவியம்மு அடடே திரவி எம் அவனுக்கு செல்லும் மேடோ செல்லும் தடியம்படி சுடலையுந்த மனதில நினைக்கார தாயி சொல் தலை மேல மாதா சொல்லும்படி மேல அம்மாளோட திரவியத்தை நம்ம காவல் செய்து வந்தம்மா
பிறகோ மகனுக்கு நடக்கும் எண்ணி தடியம் பெட்டி சுடலைய ஏழு கிடரன் திரவியத்தில் தனி நிலையம் வாங்குதா வாங்கின முண்டசாமி ஏழடி திரவியத்தை காகம் வந்து பறக்கா கருங்குருவிலாந்தா சிட்டி பறக்கா சிறுகுருவிலாந்தா ஆட்ட வண்டி சுழியா அதல் காத்து அடியா அம்மாளோட திரவியத்தை காட்டும் காவலுமா அடடி காத்து வாரார் சுடலைய நாடுதான நந்தம் புனல் ஊராதில நாலு சாதி தெருவில பழையம்மார் வம்மு செந்தார் நந்தம் புனல் ஊருக்குள்ள பழையம்மார் ஆண்டு வரும் கூட்டத்தில 2000 பொலையனுக்கும் எசமாங்காளி பெரும் போல 3000 பொலையனுக்கும் மூப்பங்காளி பெரும் போல 4000 பொலையனுக்கும் நாட்டாம பெரும் போலைய 5000 பொலையனுக்கும் அடடே அதிகாரி பெரும் போலைய அதிகாரி பொலையனுட வளவே காளி என்ற பெரும்போலைய மானத்தையும் வெல்வாழப்பா வெல்வாழப்பா மணலை எங்க கயர்திருப்பா கயர்திருப்பா தொண்ணூற்றி காதவழி குளவிரட்டி பறக்க காளி பொலையனுக்கு மைய உண்டு சிமிழு உண்டு மாரணயடு உண்டு மட்டிக்கு அணி வப்பா மைட்டி மிள கையில எடுப்பா குச்சிக்கு அணி வப்பா மயி சிமிழ எடுப்பா பரணிக்கு அணி வப்பா அணி வப்பா மையடுப்பா மையடுப்பா யணிவப்பா மையடுப்பா ஏ அண்ணாவி பொலையங்கிட்ட அஞ்சன மையி உண்டு யாடுக்கு மையி சிமிழு உண்டு
ஐயாயிரம் புலையனில் அதிகாரி பெரும்பலையன் காளிப்பலையன். காளிப்பலையன் அவன் மாந்திரம் உண்டு, மைய உண்டு, ஐகோட்டு மாந்திரம் உண்டு அஞ்சனம் மைய உண்டு உண்டு. அப்பேற்பட்ட பெரும்பலையன் மலையாளத்தை ஒரு ஆட்டி படைச்சான். ஆட்டி படைக்கும் பொலைய அந்த மாந்திர மையால ஐயோ என்ன சேட்டை பண்ணி வாரான் தெரியுமா? என்ன பண்ணுகிறான்? கோட்டையில இருக்க வேலை ஓடிக்கு இழுப்பானா ஓடியில நிக்க வேலை கோட்டையில அழைப்பானா அப்பேற்பட்ட பழைய இரவ பவலாக்குதான் பவலை இரவ பவலாக்கி அந்த காளி பொலையன் மை மாந்திரத்தினால் பேரும் புகழாக ஆண்டு வந்தான். அப்படி ஆண்டதோரு பொலையன் பொலக்கொடிக்கு ஒரே ஒரு செல்வம் இல்ல. என்ன உலகத்திலே பெரிய செல்வம் உண்ண வெறுக்காத கனி பிள்ளை செல்வம் அல்லவா? பிள்ளை செல்வமே பெரிய செல்வம் மதலை செல்வம் அன்பு மிகும் செல்வம் குழந்தை செல்வம் கூடிய செல்வம் எல்லா செல்வங்கள் வாங்கலாம் கொடுத்திரலாம். பிள்ளை செல்வத்தை பெறணுமானால் அது என்ன சக்கா புக்கா வியாபாரமா? இல்லையா. அது போல அந்த காளி பொலையன் பொலக்கொடிக்கும் மாந்திர மையிருந்து மதலை இல்ல மதலை இல்லா பொலக்கொடியானவா தன் கணவன் பொலையின் இடத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுதார்? மன்னவா ஏ மந்திரவாதி பெரும்பொலையா பொலையா மைத்தியமில் இருந்தா போதுமா ஐயா. மாந்திர யாடை இருந்தா போதுமா நமக்கு. நாள ஒரு காலத்தில் பொலையனோ பொலக்கொடியோ மாண்டு மடிந்தாலும் மரணலோகம் சேர்ந்தாலும் செத்து மடிந்து சிவலோகம் போக்கூடிய கட்டத்தில் நம்ம பொலைய வளவு என்ன பேட்டின்னு தெரியுமா? என்ன சொல்லுவார்கள்? ஏ கொல்லியத்த பாவி ஏ கொடுத்து வையாத பெரும்பொலையே ஆமா கொடுத்து வையாத பெரும்பொலையன் மை வச்சிருக்கான், சிமிழ் வச்சிருக்கான், மாந்திரம் வச்சிருக்கானே இப்பேற்பட்ட பொலையனுக்கு ஒரு கொலவாரிச்சு இருக்கா? இல்லையே என்று காளி பொலையனை பொலக்கொடியையும் அந்த சொக்காரன் சுவக்காரங்கள் மாப்பொலையன் வரிப்பொலையன் கொடிப்பொலையன் பிச்சப்பொலையன் நம்மளை என்ன பேசுவான்? பிள்ளை இல்லைன்னா என்ன சாமி கேளத்தான் காரையோ கெண்டி தூக்க போராட்டம் வரும் கரையோர கொடையெடுக போராட்டம் நடக்கும். கரையோர அங்கங்கரைக்க போராட்டம் வரும். மன்னவா பெரும்பொலையா மாண்டு நாம மடிந்தாலோ மரணலோகம் போனோம் பிணத்தெடுப்ப முன்ன கதவடப்பம் பின்னால
தேவி புலக்கொடியா இதனால இதுவரைக்கும் பெருமையை நினைத்திருந்த மாந்திர தொழிலை எல்லாம் பெருமையா நினைச்சிருந்த பெருமையாக மன்னே வேறு மனவா உங்க தேவி புலக்கோடியா ஆத்தேக்கு அங்க போய் குளிச்சாலும் ஆத்திலேக்கும் பெண்கள் வாராளே மலடி மலடி என்று அதில் நின்று பேசுவார் பேசுவாள மலடி என்று அன்பார்ந்த கன்னியா பிள்ளைகள் எங்க இருந்தாலும் கோயில் ஆலயத்தில் அந்த புலக்கொடியாளானவா மன்னா மன்னா மைத்தொழில் இருந்தால் மதலை கிடைக்காது கிடைக்காது கரித்தொழில் இருக்கு வரைக்கு நமக்கு கை குழந்தை கிடைக்காது குருசுமை தொழில் இருந்தால் நம்ம கொலைய அறுக்கும் அதனாலே மன்னா பெரும்பொலையா நீ கற்றதோரு மாந்திர ஏடையெல்லாம் அடியோட மறக்கணும் அடியா வயத்திலே கரிச்சனிக்கணும் என்று காலை பொலைய முன்னால புலக்கொடியா கையெடுத்து கும்பிடுதாள் இவ கும்பிட பொலையனுக்கு மனச்சி இளவிச்சு மாந்திர மைகளை எல்லாம் பொட்டனமா கெட்டி அவனுடைய முத்தத்தில பூமிதானம் பண்ணினான் பூமிதானம் பண்ணின காலத்திலே இருந்து புலக்கொடி திருவயத்தில அந்த அனந்தன் பற்பநாதன் அருளாலையும் அவன் வணங்கும் தெய்வம் எசக்கியம்மா நத்தந்தளத்தி எசக்கி முப்பந்தளத்தி எசக்கி பிளவக்கல்லி எசக்கினுடைய அருளாலையும் கொலையனுடைய மனைவிக்கு கருக்கு தலைக்கு கருத்தரித்த புலக்கொடிக்கு அதே 10 மாசம் ஆகுதையோ 300 நாள் முற்றும் பெற்ற காலத்தில் புலையந்தேவி புலக்கொடியாள் அடிதொடியா வயிறு வலிந்த வயத்தில்தான் பெண் குழந்தை பிறக்குதையோ பிறந்ததொரு மகளுக்கு எதக்கினுட ராமங்க மகளுக்கு பேர் கொடுக்க என் மகளே மாவிசைக்கு என் மகளே பெரும்பொலையன் பேர் கொடுக்க மகளையும் பொலையன் போல கொடியும் தன்னுடைய வாசலில் தேனும் தேனம்மா பாலு பழங்கோடு ஒருத்தோடு வளர்த்த போது அருமாமாவா மாவிசைக்கு 16 வயதாச்சு அவ பருவ பெண்ணு பருவமானாள் பூத்தது தலமவா மாவிசைக்கு புத்தி நிறைந்த புத்தவதியான புத்திருக்கு மகளுக்கு பொலையும் போல கொடியும் தொக்காரன் அழைப்பான் தலைக்கு தண்ணி ஊத்துவான அருமமவ இஜகிக்கு அண்ணா சடங்கு முறை கழிப்பானா முறை கழித்த போது
கொலையம்மாவா மாவுஜைக்கு எந்த அழகில் இருக்கலாம் ஒன்னாம் பிற தையலில ஒரு பாவம் தலைமுடியா ரெண்டாம் பிற தையலில் அருமாமாவா மாவுஜைக்கு யாரு நெத்தி பொறுவங்களா மேப்பருவான் கருமேகம் சுந்தது கட்டிமாவா எமையழகும் கருங்குருவி வாழது கருங்குருவி அவ அருமாமாவா கண்ணழகா கதலி வாழ் தண்டு போல அந்த கட்டிமவ உடல் அழகு கிளிமூக்கு செய்யல் போல அரங்கிளிய மூக்கழகு கோபம்பள செய்யல் போல அரங்கிளிய உதடழகு மாவுஜகி அது முத்தி கொடுத்தது போல் அது மின்வரித்த பல்லழகு பழையமவ மாவுஜகி பவளம்பாச்சி கொடுத்தது போல் அவ பல்லு 16 நார்த்தங்கா செய்யல் போல அவளுடைய நாடிகளும் எலுமிச்சம்பழம் போல இரண்டு நல்ல கண்ணங்களும் அண்ணாவி பொலையம்மவா அரங்கிலிய மாவுஜக்கி கமிஷங்குல சாய்ந்தது போ அடடே சாஞ்சது அந்த கட்டிமவ கழுத்தழகோ மாவுஜகி ராம கரும்பு போல அவளோட கையிரண்டு அவரைக்க செய்யல் போலே 5 விரலள பயத்தை நெத்தி செய்யல் போலே 10 நல்ல விரலள மாவுஜகி சித்துடுக்கு செய்யல் போலே அண்ணா சால கட்டும் இடுப்பழகும் கட்டிலே கால் கடைந்தது கட்டி மகளோட காலு ஆம ஓட்டு அரங்கிளியாளோட பாதம் அந்த அளவு காணாதென்னு ஒலையம்மாவ மாவுஜகி எந்த அழகில் இருக்கலாம் என்ன நிலவ ஜரியிட நிலவண்டு கூப்பிட பொன்னை எங்க சரியிடல பொண்ணு வண்டுக்கு ஒப்பிடலாம் சூரிய
முதுக்கு மணல் கருப்பு இருக்கும் கருப்பேருக்கும்